பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், துதியிலே பிரியம் கொள்ளுகிற எங்கள் தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க இந்த நாளிலே கிருபையாய் நீங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சோத்திர பலிகளை செலுத்தி மோடு இணைந்து வர ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு தந்தெல்லாம் சந்தர்ப்பங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக, சமயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ லட்சங்களுக்கு ஆராதனை இல்லை என்றாலும் கிருபையாக உம்மட்டும் எங்களை பாதுகாத்து ஆராதனை வேளையில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதியாய் பலவீனமாய் பல சூழ்நிலைகளில் மனசாட்சியோடு கூட ஆண்டு சமூகத்தில் வர முடியாமல் போயிருக்கிற யாவரையும் நினைவு கூறுகிறோம். தடைகளை நீக்கி பார்வோனின் பொல்லாத வல்லமைகளை மேற்கொண்டு நம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் பாடல்களையும் ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராகப்பா. எங்களை ஒவ்வொரு நீர் பலப்படுத்தும். ஆவியோடும் பாடு, கருத்தோடும் பாடு, ஆவியோடு விண்ணப்பம் பண்ண, கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண பரிசுத்த ஆவியானுடைய முழு ஆளுகைக்குள்ளே நீர் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்பா மகி ஸ்தோத்திரம். இப்படி வார்த்தைகளுக்கு அபிஷேகத்தை தாரும். தேவ சமூகத்திலே கூடிய ஒவ்வொருவரையும் வந்தது போல அல்ல, ஒரு புதுமையான பலனோடு கூட உற்சாகமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுத்தக்கதான வகையிலே நடத்த முடியாது நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகங்களோடு இருக்கட்டும். எல்லா இடங்களும் நடக்கிற ஆராதனை வேளையிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரமெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜீவிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என்று சொல்லி நன்றியுள்ள ஒரு பாடல். போற்றுவோமே போற்றுவோமே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆழ்ந்த செற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே, ஆணி தன்னிலும் பாவம் எரிந்த அன்னையுத்தமனே, ஆணி தன்னிலும் பாவம் எரிந்த அன்னையுத்தமனே, அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதிலே, அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதிலே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பாவம் போக்கியே கோபமற்றியே, பாவம் போக்கியே கோபமற்றியே, ரோகம் தொலைத்தோனே, துரோகி என்னையே சுத்திகரித்த தூயவேந்தனே, துரோகி என்னையே சுத்திகரித்த தூயவேந்தனே, துயாயா தாயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே, துயாயா தாயம்
ஏமாற்றிய கருணாநிதியே போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகிற பல சூழ்நிலைகள் இருக்கிறது. நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான உணர்வுகள் வழியாக கடந்து போக வேண்டியிருக்கிறது. சில வேளை மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சில வேளை துக்கமாக இருக்கிறோம், சில வேளை சோர்வாக இருக்கிறோம், சில வேளை கவலையாக இருக்கிறோம், சில வேளை ரொம்ப व्यसனமாக இருக்கிறோம். இந்த உணர்வுகளின் பாதையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பகுதியில் நாம் கடந்து செல்லுகிறோம் இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25 முதல் 34 வரை நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்வீர்கள் என்றால், அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உடைக்காக, உணவுக்காக, இடத்திற்காக நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு முன்னமே செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனுடைய நிறைவாக நான் படிக்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி, அது உண்மைதானே? அதைத்தான் நம்ம தேடுவதில்லை. நான் உண்மையாக தேவ சமூகத்துக்கு முதலிடம் கொடுப்போம் என்றால் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி, காட் ஃபஸ்ட், முதலாவது ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுத்து பார்ப்போம் என்றால் நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அல்லேலூயா. அப்படி நாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, நம்புகிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, ஒப்பு கொடுக்குறோமோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நிறைவே தருவார். ஆகவே நாம் எதுக்கும் व्यसனப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆல்ரெடி அவர் செய்து முடித்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ முதலாவது நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த வசனத்தை படிக்கலாம். 25ஆம் வசனம் முதல். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. இறுதியாக இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா என்று சொல்லும்போது தேவன் மகிமைப்படுகிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒருபோதும் நாம் ஒன்றுக்கு குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, व्यसனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பறவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்படி என்றால் காவேரி பட்டணத்தில் நெல் அறுவடை செய்கிறாள் என்றால், அல்லது வேறு இடத்துல அறுவடை நடக்கிறது என்றால், இந்த எல்லா பறவைகளும் அங்கே நோக்கி போகும். அதுதான் பறவைகளுடைய நிலைமை. ஆனால் அதை பார்க்கலும் நானும் நீங்களும் விசேஷித்தர் என்று சொல்லும்போது நாம் எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, தேடி வரும். ஆமேன். பின் தொடரும், கிருபையும் நன்மையும் தொடரும். ஆனால் நாம் ஆண்டவரை விடாமல் தொடர்ந்து பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் மார்த்தாள் மரியாளுடைய விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் தன்னை ஆண்டோடைய சமூகத்தில் இடம் கூடாதபடிக்கு பல அலுவல்களில், பல காரியங்களில், பல வேலைகளில் ஈடுபட்டு இருந்ததுனால அவள் என்ன செய்கிறாள்? கவலைப்படுகிறாள். அதை குறித்து நாம்
யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் மரியாளோ ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். தேவையானது ஒன்றே. ஆமென், அல்லேலூயா. தேவையானது ஒன்றே என்று சொல்லி அதை வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பிரியமானவர்களே, தேவையான ஒன்று என்ன என்பதை நாம் அறிந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் இடம் கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை நமக்குள்ளே நிறைவேற்றுவார். சில வேளை நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போகும்போது கவலைப்படுகிறோம், விசனப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருந்து, வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அப்படி என்றால் விசனம், கவலைப்படக்கூடிய சில காரியங்கள், ஏன் எப்படிப்பட்ட சூழ்நிலை விசனப்பட்டாங்க, அதனால் நாம் கற்றுக்கொள்கிற என்ன காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். விசனப்படுதல், விசனம், கவலைப்படுதல். பார்த்திங்கன்னா முதலாவதாக நாம் பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பெத்தானியா அந்த கிராமத்தில் சிமியோன் என்கிற ஒரு மனிதன், அந்த வீட்டுக்கு அவர் போகிறார். படிங்க அந்த வசனங்கள், 7ஆம் 8ஆம் வசனங்கள். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, சீஷர்கள் அதை பார்த்து என்ன செய்தாங்க? விசனமடைந்து. பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து அவள் அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, ஆமா, சீஷர்கள் எப்போதும் பாருங்களேன், சீஷர்கள் விசனப்பட்டு இந்த வீண் செலவு என்னத்திற்கு, பாத்தீங்களா, வீண் செலவு என்னத்திற்கு, இதை விற்று உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். சீஷர்களுடைய விசனம் என்ன? எதை பற்றி யோசனைப்பட்டாங்க? இந்த 300 பணத்துக்குரிய தொகையை அதை விற்று சீஷர்கள் மற்றவங்களுக்கு, எளியவர்களுக்கு கொடுக்கலாம், மற்ற தேவைகளுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அவங்க சொன்னபோது, ஆண்டவர் பரவாயில்ல, நல்ல ஆலோசனை தான் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார் பாருங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு பண்ணுகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறாங்க. நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சீமோன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான், அப்படி தானே? ஆமாம், ஒரு குஷ்டரோகியாக இருந்த வீட்டில் இயேசு பிரவேசித்த போது அங்கே இந்த ஸ்திரீ வந்து விதமான ஒரு நற்கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சீசர்களுக்கோ அதை பார்த்துட்டு ரொம்ப விசனம் ஆயிடுச்சு. இவ்வளவு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, இதை விற்றால் எளியவர்களுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவங்க விசனப்பட்டதை இயேசு பார்த்து சொல்கிறாரு, இவள் எனக்கு நற்கிரியை செய்திருக்கிறாள். அது மட்டுமா, இவள் செய்த இந்த நற்கிரியை, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் செல்கிறது, அந்த வசனத்தை படிங்களே. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று 13வது வசனத்தில் இவ்விதமாக நான் வாசிக்கிறோம். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் இந்த உலகத்தில் செல்கிறதோ அங்கெல்லாம் இவளை குறித்து சொல்லப்படும். அப்படி என்றால் அந்த நற்கிரி எவ்வளவு விசேஷித்த ஒரு நற்கிரியை பாருங்க. ஆனால் சீசர்களுக்கு இது பொறுக்கவில்லை, அவங்க விசனப்படுகிறார்கள். சுருக்கமாக சொன்னால், ஊழியங்களுக்காக செலவு பண்ணுறதை பார்த்தா சிலருக்கு ரொம்ப பொறுக்கிறது இல்லை. ஜனத்துக்காக செலவு பண்ணுறதை பார்த்தால் என்ன செய்யறதில்ல. கர்த்தருக்காக நாம் எந்த காரியத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும்போது சந்தோஷம் வருகிறதா? சந்தோஷமாக செய்கிறோமா? அல்லது நாம் ஆண்டவருக்காக செலுத்துகிற காரியங்களில் எப்படி இருக்கிறோம்? மனப்பூர்வமாக செய்கிறோமா? உற்சாகமாக செய்கிறோமா? இயேசு சொன்னார், இந்த நற்கிரியை குறித்து சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என்று சொல்லி சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறது மட்டுமல்ல, சீஷர்களுக்கு விசுவாசி ஜீவியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு சூழ்நிலையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அவங்க வரி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சீஷர்களுக்கு அவங்க வரி செலுத்த முடியலை. அதை குறித்து நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கிறோம். வரி செலுத்த போகும்போது அப்போ இயேசு சொன்னார்,
கடலுக்கு போய் ஒரு மீனை துண்டி போட்டு மீனை பிடிங்க, அந்த மீன் வாயை திறந்து பாருங்கள், அதற்குள்ளே அந்த காயின் அந்த தொகை இருக்கும் என்று சொல்லி அதன்படி செய்தாருடைய அற்புதத்தில் பணத்தை வரவழைக்கலை. தோ பூம்பாம் அப்படின்னு சொல்லி அங்கே எதையும் வரவழைக்கலை. நீ கிரியை செய்து ஆண்டவருக்காக எதையும் செய்யும்போது கர்த்தர் உன்னுடைய காரியத்தை பொறுப்பெடுக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆம், இந்த நற்கிரியானது மிக விசேஷித்த ஒரு காரியம். அதை மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 25 முதல் அவன் வீட்டிற்குள் வந்தபோது 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் என்று சொல்லி அந்த சீஷர்களுக்கு விசுவாச காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அகப்படுகிற அந்த மீனுடைய வாயை நீ திறந்து பார், வெள்ளி பணம் கிடைக்கும், எனக்கும் உனக்கும் அந்த வரியை செலுத்திவிடு என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை அந்த சீஷர்கள் ஓய்வு நாளில் பயிர் வழியாக நடந்து போகிறாங்க. பாருங்களேன், வாசி பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். தோத்திரம், பசி பொறுக்க முடியல, பத்தும் பறந்து போயிடுச்சு. இப்போ அவங்க அதை கதிர்களை கொய்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ மற்றவங்களாம் அவர் என்ன செய்தாங்க? குற்றப்படுத்தினதை நாம் பார்க்குறோம் இல்லையா? அதே மார்க்கு சுவிசேஷத்திலும் லூக்கா சுவிசேஷத்திலும் நாம் படிக்க முடியும். பயிர் வழியே அவன் நடந்து போகும்போது அதை அந்த பயிரை அவங்க கொய்து சாப்பிட்டாங்க. அப்போது அவன் இயேசு ஆண்டவருக்கு பதில் சொல்கிறது பாருங்கள், கீழே உள்ள வசனங்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையோ? 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் 6ஆம் வசனம் வரை படிக்கும்போது இந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். இதே வாசிங்க. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? இதெல்லாம் தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசாரியன் அவர்களுக்கு முந்தின நாள் வைக்கப்பட்ட அந்த அப்பத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாமே இயேசு தம்முடைய ஊழியத்தின் பாதையில் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் இங்கே அந்த ஸ்திரீ செய்த அந்த கிரியை பார்த்து, நற்கிரியை பார்த்து ரொம்ப விசனப்பட்டாங்க. அந்த ஸ்திரீ யார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். லாசருடைய சகோதரியாகிய மரியாள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதை படிப்போம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் அந்த அவருடைய சகோதரனாகிய லாசரு. அப்போ நமக்கு வெளிப்படுகிறது பெத்தானியாவில் அவங்களும் இருந்தாங்க. இந்த பெத்தானியா கிராமத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சென்றதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். லாசரு, மார்த்தாள், மரியாள். அந்த மரியாள் தான் இந்த நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக கர்த்தருக்காக நாம் எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக உற்சாகமாக செய்தால் அது நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் கருத்து. ஆனால் சீஷர்களுக்கோ எப்படி இருந்தது? व्यसனமாக இருந்தது. ஒரு ஆலயத்தில் காணிக்கை நேரம் வந்தது 2 பகுதியாக. ஒரு பக்கம் தட்டு கொண்டு போனாங்க, இன்னொரு பக்கம் பை கொண்டு போனாங்க. தட்டு கொண்டு போனாங்க, இன்னொரு பக்கம் பை கொண்டு போய் கலெக்ட் பண்ணுறாங்க. சில ஆலயத்தில் அப்படி செய்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் அங்கிருந்த ஒரு சகோதரன் மனதில் என்ன நியமித்திருக்கார் என்றால், என் பக்கம் தட்டு வந்தால் நான் இந்த பெரிய தொகை வைத்து எல்லோரும் காண்படியாக செய்வேன். ஆனால் பை வந்தால் அதுக்கு வேறு மாதிரி. உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது? அப்படி மனதில் தட்டு வந்தால் அந்த தட்டுக்கு மேலே
100 நோட் அப்படி நீட்டி வைப்பார். ஆனால் பை வந்தால் எப்படி வைப்பாரா? அப்போது அவருடைய மனதில் வந்த காரியம் என்னென்னா, ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கிறாரு, அவர் பக்கம் என்ன வந்தது என்றால் பை தான் வந்துச்சு. அப்போ அவர் அந்த வந்தாயிட்டேன்னு சொல்லி அதே 100 நோட்டு அங்கே போட்டாராம். அப்போ அவருடைய மனசில் என்ன இருந்தது? மனசில் அவளை போடணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஆனால் தப்பி தவறு இந்த பை வந்ததுனால உள்ள அதை போட்டு விட்டார். அப்போது அவருடைய காணிக்கை எவ்வளோ அங்கீகரிக்கப்படுகிறது? அவர் மனசில் என்ன நினைச்சார் அதுதான் அங்கீகரிக்கப்படுகிறது. தொகையை பார்த்து கணக்கிட முடியாது. அதுபோல தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நாம் எதை செய்கிறோமோ அதை பொறுத்து தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பொருத்தனை செய்து காத்திருக்கும்போது கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் பாருங்கள். லூக்கா 6:1. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த 1ஆம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில், அதே காரியம் தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. லூக்காவிலும் மார்க்கிலும் மத்தேயிலும் கூட இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நாம் மனப்பூர்வமாக செய்யும்போது எப்படி அந்த ஸ்திரீயானவள் அவ்வளவு வெளியேற பெற்ற தைலத்தை இயேசுவின் தலையில் சிரசில் ஊற்றி அவளுடைய காரியத்தை செய்தது போல நாம் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆலயத்தின் பல காரியங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே 29 வருஷம் ஆகுறது, 29 ஆண்டுகள் ஆகிறது. ஆரம்ப காலத்தில் இந்த 2000 சதுரடியில் தான் 1000 சதுரடியில் ஆலயமும் 1000 சதுரடியில் வீடும் தான் இருந்தது. அவ்வளோதான் இருந்தது. ஆனால் அதை கூட ஆண்டுடைய பிள்ளைங்க மனப்பூர்வமாக உற்சாகமாக செய்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்தாங்க. தங்களுக்கு வீடு வேண்டாம் என்று சொல்லி முதலாவது ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்களுக்கு தெரியாத இந்த காரியங்கள் எல்லாம் யாரெல்லாம் கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களை மிகுதியாக ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் தடுத்தார அந்த கிராமத்தில் ஒரு இடத்தை நான் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஊழியத்தை எப்படியாவது கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்ட போது அதற்கென்று பெசலேல் அகோலிபாவை போல ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அந்த சகோதரன் அங்கே இருந்து அந்த காரியத்தை முற்றிலும் செய்து முடித்து அதை தொடர்ந்து பின்னாடி வீடு அதுக்கும் தேவையான காரியத்தில் நின்று செய்து முடித்த ஒரு சகோதரன் நமக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தரை ஆசீர்வதித்து 3rd floor போயிட்டுருக்கு. 3rd floor கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால், நீங்கள் ஆண்டவருக்காக செலவு பண்ணுகிறதுல உற்சாகமாக இருக்கணும். ஊழியங்களுக்காக மிஷினரிகளுக்காக மனப்பூர்வமாக நாம் செய்வதாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதுக்காக என்ன செய்யக்கூடாது? வேசனைப்படக்கூடாது. கர்த்தருடைய சகோதரன் ஆண்டவருக்காக செய்ய நினைக்கும் போது அம்மாமார் என்ன சொல்கிறாங்க? இவ்வளவா இப்படியா செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. விசேஷர்களுக்கு அது ஒரு வேதனையாக போய்விட்டது. அந்த மாதிரி விசனம் வரக்கூடாது. கர்த்தருக்காக செய்கிறதுல மன மகிழ்ச்சியாக 2ஆம் கொரிந்தியரில் நான் வாசிக்கிறது போல மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கிறதுல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். 2ஆம் கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை. ஆமாம், 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ம பணம் தர்ம காரியங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. அங்கே உற்சாகமாக கொடுக்கிற தேவன் பிரியமாக இருக்கிறார். மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கிற கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நான் என்னுடைய சிறிய ஒரு சாட்சி என்னென்னா, நாங்கள் கல்லூரியில் படித்த காலங்களில் லேபுக்கு நாங்கள் அட்வான்ஸ் பண்ணணும், அட்வான்ஸ் டெபாசிட் கட்டணும். அதன் அடிப்படையில் கெமிக்கல் லேபில் ஒரு அட்வான்ஸ் கட்டப்பட்டிருந்தது. அந்த கல்லூரியை விட்டு வரும்போது அந்த அட்வான்ஸ் எனக்கு கிடைத்தது. அப்போ நான் அந்த வீட்டுக்கு தெரியாமல் நேராக சபைக்கு அனுப்பினேன். வீட்டுக்கு தெரியாது, ஏன்னா நிறைய அப்படி இருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ததுனால எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். அல்லேலூயா. நான் அனுப்பினதை பார்க்கணும் அதிகமாக. அப்போ நான் விசுவாசியாக இருந்த காலத்திலேயே நான் சொல்லுகிறேன், அது வேறொரு காரியத்துக்கு பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குன்னு அது ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் என்னை அந்த விஷயத்தில் மேன்மைப்படுத்தினார். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அப்படி தான். ஆண்டு ஊழியங்களுக்காக, சபைக்காக, ஜனங்களுக்காக, அநேக மிஷினரிகளுக்காக நாம் எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவுக்கும் நமக்கும் நம்முடைய சபைக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது, व्यसனப்படக்கூடாது. ஆனால் இந்த நாட்களில் நாம் தானம் தர்மம் செய்யும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டியிருக்கிறது, ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே உலகத்தில் சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கிறது போல தான் இருக்குது. அநேக நம்ம தேடி வந்தாலும் சிலருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியத்தின் காரியத்தை சொல்லிக் கொடுத்து
அவங்கள உற்சாகப்படுத்தி அதுக்கப்புறம் நன்மைகளையும் அவங்களுக்கு கொடுக்குறோம், அப்படிலாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, சீசர்களுக்கு என்ன விசனம்? இதை போய் வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, இந்த நல்லது இந்த தைலத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, அவங்க விசனப்படுறாங்க. ஆனால் இயேசு சொன்னார், இது நற்கிரி என்று சொன்னார். ஆகவே தான் வேதத்தில் நிருபங்கள் அநேக இடத்துல நாம் பார்க்குறோம், தான தர்மம் செய்யணும், நற்கிரியை செய்யணும். அப்படி செய்யும்போது அது விசேஷித்த விதமாக நீங்கள் யாக்கோப்பு 1 கடைசியில் நீ வாசித்து பாருங்களேன். யாக்கோப்பு 1 கடைசி வசனம், திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. எவ்வளவு அருமையான வார்த்தை! மாசில்லாத சுத்தமான பக்தி என்ன என்றால், திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறதும் விதவைகளை விசாரிக்கிறதும் தான தர்மங்களை செய்கிறது நிமித்தமாக இது பரலோக பிதா என்ன செய்கிறாரு? பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு வீட்டில் நாங்கள் இப்படி ஒரு ஜப கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். நல்ல வசதியான ஒரு குடும்பம். நான் பல ஊர்களில் பல கிராமங்கள்லாம் ஊழியம் செய்திருக்கிறதுனால இங்கேன்னு நினைக்க வேண்டாம், பல இடங்களில் நான் இருந்திருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போன போது எல்லா வசதியும் அந்த வீட்டில் இருக்குது. ஆனால் அவங்கள ஒரு வசனம் எடுத்து படிக்க சொல்லி பைபிள் எடுத்த உடனே அந்த பைபிள் கிழிஞ்சு போன பைபிளாக இருந்தது. என்ன பிரதர், நல்ல ஒரு பைபிள் வாங்கக்கூடாதா? எங்கே பிரதர் வாங்குறதுக்கு பணம் வசதி இருக்குது? அப்படி பைபிள் வாங்குறதுக்கு என்ன செய்கிறாங்க? கவலைப்படுறாங்க. அப்போ நான் சொன்னேன், அங்கே பாருங்கள், உங்கள் டிவி பாருங்கள் எப்படி இருக்குது. பெரிய சின்னத்திரை மாதிரி பெரிய டிவி வாங்கி வச்சுருக்கிறாங்க. எதுக்கு வாங்க முடியல? பைபிள் வாங்க முடியறதில்லை. அது கன்செஷன் ரேட்டில் கிடைக்குதா, ஆஃப் ரேட்டில் கிடைக்குதா, அப்படி பார்க்குறாங்க. மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. ரோட்டிலுக்கு போய் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் மற்றவனுக்கு இன்னது காரியம் செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. பாருங்களேன். ஆகவே அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தருக்காக மனப்பூர்வமாக அந்த ஸ்திரீ ஆண்டவள் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவள் ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செய்தார்? நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். அந்த மரியாள் லாசருடைய சகோதரி குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னொரு விசனமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யார் விசனப்பட்டாங்க? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த புஸ்தகத்தை குறித்து நாம் அறிமுகமாக சொல்ல வேண்டும் என்றால், எருசலேமில் வசதி வாய்ப்போடு குடியிருந்த அவங்க கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானது நிமித்தமாக அந்த ஒரு குடும்பம், நகோமி, அவருடைய புருஷன் எலிமெலேக்கு, அவங்களுடைய பிள்ளைங்க மக்லோன், கிளியோன், இவர் எல்லாருமாக சேர்ந்து எங்கே போனாங்க? பஞ்சத்தில் இங்கே அடிபட்டு கஷ்டப்பட்ட போது அவங்க போகாத இடத்துல போனாங்க. போக வேண்டாத இடம் எங்கே போனாங்க? மோவாப் தேசத்துக்கு போனாங்க. எருசலேம் தேவனுடைய ஆலயம், எருசலேம் தேவனுடைய வீடு, எருசலேம் தேவனுடைய அப்பத்தின் வீடாக இருக்கிறது. ஆசீர்வாதமான அந்த இடத்தை விட்டு அவங்க எங்கே போனாங்க? மோவாப் தேசத்துக்கு போனாங்க. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அங்கே குடியிருந்திருக்காங்க. வேதத்தில் நாம் பார்க்குறோம். நடந்தது என்ன? புருஷன் மரித்தாச்சு, 2 பிள்ளைகளும் மரித்து போனாங்க, அவங்களுடைய சந்ததியும் இல்லாமல் போனது. அந்த நேரத்தில் நகோமி விசனமாக சொல்லுகிற காரியத்தை படிங்க. என் மக்களே திரும்பி போங்கள், என் மக்களே நீங்க திரும்பி போங்க. நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல, ஒரு புருஷனுடைய வாழத்தக்கவள் அல்ல அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? சரி, அந்த விஷயம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். இங்கே எப்படி என்ன செய்கிறான்? தன்னுடைய மருமக்களை பார்த்து விசனப்படுகிறதாக நான் விசனப்படுகிறாள். மருமக்களே அப்படி சொல்லலை, மக்களே என்று அழைத்து அவங்கள சொல்லும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறான். அப்போ ஒரு சகோதரி ஓர்பாள் என்ன செய்தா? மாமியாரை முத்தமிட்டு திரும்பி போய்விட்டான். ஆனால் அந்த ரூத்தின் உடைய வாழ்க்கையை குறித்து நம்ம அந்த புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது அவள் செய்த தீர்மானம் இல்லையா? அந்த வசனத்தை படிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். சரி, இவ்விதமாக
ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை மாமியாரிடத்தில் அவள் சொல்லுகிறதை பார்க்குறோம். மாமனார் எலிமெலேக்கு மரித்து போனார். புருஷன்மார் இல்லையா, மக்லோன் கிலியோன் எல்லாருமே, ஆண் மக்கள் எல்லாருமே மரித்து போனாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவள் நகோமி விசனப்பட்டு சொல்லக்கூடிய அந்த காரியத்தை தான் நாம் பார்க்குறோம். இப்போது ரூத் இருக்காங்க, நகோமி இருக்காங்க. புருஷன் இருக்கும்போதே மருமகளை நேசிக்கிறது என்பது சிலருக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. தெரியுமா உங்களுக்கு? புருஷனோட ஒரு மகள் இருக்கும்போதே மாமியார் மருமகளை நேசிக்கிறார்களா என்றால் அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். எப்பவுமே அது வித்தியாசமாகத்தான் இருக்கும். எவ்வளோ ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் கருத்துக்கள் சில காரியங்களில் மாறுபடக்கூடும் புருஷன் இருக்கும்போது. இப்போ புருஷன் மரித்து போன ஒருபாடு இருக்க முடியுமா? ஆனால் நகோமியுடைய வாழ்க்கையில் மருமகள் என்ன செய்தால், மக்களே, மகள் அல்ல, மருமகள் அல்ல, மக்களே, என் மக்களே என்று 2-3 முறை அந்த வார்த்தையை அங்கே உபயோகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அருமையாக இந்த மாமியார் தன் மருமகளை நேசித்திருக்கிறாங்க. யார் மாமியாராக இருந்தாலும் தங்கள் மருமகளை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க பிள்ளைங்க திருமணம் ஆகி போகும்போது கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆக இது அதிசயமான ஒரு காரியம். இந்த நகோமிக்கு என்ன கவலை, என்ன விசனம்? எப்படியாயிலும் இந்த ரூத் ஆகிய மகளுக்கு மருமகளுக்கு ஒரு திருமண காரியத்தை நடக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த புஸ்தகம்லாம் நான் படித்து பார்த்தா தாழ்மையும் பரிசுத்தம் என்கிற தலைப்பில் நிறைய அந்த புஸ்தகத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க. தாழ்மையும் பரிசுத்தம் என்கிற தலைப்பில் அந்த புஸ்தகம், ரூத்தின் புஸ்தகத்தை விவரித்து எழுதியிருக்கிறாங்க. அங்கே ரூத்துடைய சுபாவம், நகோமியுடைய சுபாவங்கள் விவரித்து காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நகோமியுடைய கவலை என்ன? மருமகள் எப்படியாயிலும் ஒரு வாழ்க்கைக்கு உட்பட வேண்டும் என்பது தான் அவருடைய விசனமாக இருந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த புதிய ஏற்பாட்டில் மருமகள் மாமியார் யார் என்றால், நான் மாமனார், நான் மாமியார், நீங்கள் எல்லாரும் மருமகன், எல்லாரும் மருமகள் தான். அப்படி என்றால் என்ன சொல்கிறேன் என்றால், சபையானது எதற்கு இருக்கிறது என்றால் மருமகளை ஒரு வாழ்க்கைக்கு உட்படுத்தும்படியாக எவ்விதமாக அந்த நகோமி பிரயாசப்பட்டு வசனப்பட்டு எப்படியாயிலும் இந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் வேலை செய்ய மாட்டானா, ஓய்ந்திருக்கவே மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை செய்யும் மட்டும். அதுக்காக அங்கே நடந்த எல்லாம் ப்ராசஸில் நமக்கு தெரியும். அற்புதமாக அதிசயமாக அந்த ரூத்துக்கு போவாஸ் என்ன புருஷனாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கி சபை எப்படியாயிலும் கத்திட்டு வருகிறே போய் சேரணும், எப்படியாயிலும் அவருடைய சமூகத்தை நிறுத்த வேண்டும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினால் நிறுத்தும்படிக்கு கொலோசியர் 1:28-29 நாம் பார்க்கும்போது அதற்காக நான் எவ்வளோ பிரயாசப்படுவேன் பவுல் சொல்கிறார் பாருங்கள். 1:28-29 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அதற்காக எனக்குள்ளே வல்லமையாக கிரியை செய்கிற பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த பிரயாசம் எல்லாம் எதற்காக? எப்படியாயிலும் கர்த்தருக்கு முன்பாக சபை கொண்டு போய் நிறுத்தப்பட வேண்டும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறியவனாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். மாமியாருடைய நோக்கம் என்னென்னா, எப்படியாயிலும் இந்த மருமகளை ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் அவள் ஓய்ந்திருக்க போவதில்லை. ஆகவே தான் கர்த்தர் நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை தந்திருக்கிறார், நடத்திப்புகாரர்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 2 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் தைரியமாக சொல்லுகிறார். ஆகவே இந்த ஒரு ஐக்கியம், தேவனுடைய சபை என்பது ஊழியரோடு கூட இணைந்திருக்கிற விசுவாச குடும்பங்கள் தேவனுடைய சபையாக இருக்கிறது. இதுக்காகத்தான் அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான
மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அவர் முழுவதுமாக ஒப்பு கொடுத்த நோக்கமே நானும் நீங்களும் அந்த தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போல தான் மாமியார் எப்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் சபையை எப்படியாலும் பரிசுத்தப்படுத்தணும், ஜனத்தை கூட்டணும். பாலுணர்களை யோவேல் 2 அதிகாரம், ஜனத்தை கூட்டுங்கள், உபவாச நாளை நியமிங்க, ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும், அல்லேலூயா, மணவாளன் அறையில் இருக்கிறார், மணவாளன் அறையில் இருக்கிறார், மணவாளன் அறையையும், மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படும், மணவாட்டி மறைவிலே இருக்கிறார் இல்லையா. கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற புறாவே உத்தமையே ஒருத்தி என்று சொல்கிற இந்த மணவாட்டி எங்கே இருக்கு? மறைந்து காணப்படுகிற ஒரு காரியம். ஆகவே தான் அங்கே நாம் பார்க்கிறோம், ஜனத்தை கூட்டுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள், உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற காரியம். எத்தனை பேர் நம்ம உபவாசத்துக்கு வர்றோம்? இல்லையே. 2 சகோதரர்கள் 3 சகோதரர்கள் கூட உபவாசத்துக்கு வர்றதில்லை. என்னத்துக்கு சபையில் நாம் இருக்கிறோம்? என்னத்துக்காக நம்ம சபையில் இருக்கிறோம்? சகோதரிகள் கொஞ்சம் பேர் வர்றாங்க, ஒரு 10-15 பேர் 20 பேருக்குள்ளே சகோதரிகள் வர்றாங்க. உபவாச ஜெபம் என்றால் அது எங்கேயோ யாருக்கும் என்று நினைக்கிறாங்க. எப்படி பரிசுத்தமாக்கப்பட முடியும்? சரி, அது இருக்கட்டும். சுத்திகரிப்பு கூட்டம் என்று சொல்லப்படுகிற அந்த முதல் வாரத்தில் வெள்ளி சனி நாட்களில் கூடுகிற அந்த கூட்டத்தில் கூட இந்த வாரம் இந்த மாதம் பரவாயில்ல, கர்த்தருடைய பிள்ளை அநேகர் லீவாக இருந்தனால கூடினாங்க போல. என்றாலும் மனது இருந்தால் நிச்சயமாக அதுக்கேற்ற வழியும் இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தை தேடணும். அவரை தேடும்போது தான் நமக்கு அவர் எல்லாவற்றையும் தருவார். ஆகவே தான் நாங்கள் व्यसனப்படுகிறோம். எப்படியா இல்லை சபை என்ன செய்யணும்? படைக்கிறதுக்காக ஊழியம் இல்லை, சபை பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தத்தில் போய் சேரணும். உலகத்தில் பிழைக்க வேண்டும் என்றால் எந்த வழியிலும் பிழைக்கலாம், அதுக்கேற்ற எல்லா காரியமும் இருக்கிறது. ஆனால் அதுக்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வீண் அளவுகளில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எதுக்காக நாங்கள் நியமிக்கப்பட்டோமோ தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அதை நாங்கள் செய்யும்போது சபை பரிசுத்தமாக்கப்படும், சுத்திகரிக்கப்படும், ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தம் இல்லாமல் ஆண்டவர் ஒருபோது சந்திக்க முடியாது. நீ ஆயத்தமாகணும், ஒரு கூட்ட ஜனத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோமே. ஞாயிறு ஆராதனை கூடுகிற இந்த கூட்டம் ஒரு திரளான கூட்டம் என்று சொல்லி திருப்திப்படாதபடிக்கு அதில் சபையினுடைய நிலைமையை கணக்கிட முடியாது. மற்ற ஜபங்களில், மற்ற ஊழியங்களில், மற்ற உபவாச ஜபங்களில் பங்கு பெறும்போது தான் நாம் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை இல்லை என்று போடப்படும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? எதுக்காக நாம் சொல்கிறோம்? கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே என்று சொல்லி பார்வோனுக்குள்ளே அந்த ஆவி செயல்பட்டது நிமித்தமாக பெரியவங்க மட்டும் போங்க, அதுக்கப்புறம் மிருகத்தெல்லாம் கொண்டு போகக்கூடாது, ரொம்ப தூரம் போகாதீங்க என்றெல்லாம் பிசாசு என்ன செய்தான்? தந்திரமாக செயல்பட்டான். எதுக்காக? நீங்கள் போய் 3 நாள் பிரயாணம் பண்ணி அங்கே வனாந்தரத்தில் ஆராதனை செய்ய கூடாது, தடை பண்ணி கொண்டு இருக்குது. இப்படி தான் பார்வோனுடைய தடை. என்னதான் நாம் பிரசங்கத்தை கேட்டாலும் நடைமுறை வாழ்க்கையில் அதை பின்பற்றி ஜீவிக்கும்போது தான் தேவ நோக்கு நமக்குள்ளே நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் பவுல் அழுதல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாருங்க, உங்களுக்காக. எதுக்காக? சபைக்காக. இந்த சபை என்ன செய்ய வேணும்? முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினாலே உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் பாருங்களேன், ஆனாலும் சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா.
எவ்வளோ பாரத்தோடு சொல்கிறார் பாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துன்னு ஒரே புருஷனுக்கு நியமித்து வச்சிருக்கிறேன், அதுக்காக நான் பக்தி வைராக்கியமாக செயல்படுகிறேன் என்றாலும் சர்ப்பமானது தன் தந்திரத்தினால் என்ன செய்தது? ஏவாளை வஞ்சித்தது போல. ஏவாள் ரொம்ப ஸ்ட்ராங்கில் தான் பிசாசு போராடுவான். ஏவாள் எலும்பு, அவன் மாம்சம், சரீரம். ஆக அந்த ஏவாளுக்குள்ளே செயல்பட்டு அவங்க விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். சர்ப்பமானது தன் தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் முதல்ல மனதில் தான் வீழுக, மனதில் தான் பின்மாற்றம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் கடைசியில் ஆலயத்திலே காண்கிறது இல்லை, ஊழியத்திலும் காண்கிறது இல்லை, உலகத்தில் இருக்காங்களோ தெரியாது. அப்படிப்பட்ட பல சூழல் இருக்கிறது. காரணம் என்ன? சர்ப்பமானது என்ன செய்கிறது? வஞ்சித்து போடுகிறது. மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். மாமியாருடைய விசனம், எப்படியா இந்த மருமகளுக்கு என்ன செய்யணும்? நல்ல ஒரு மணமகனை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவள் எவ்வளோ பிரயாசப்பட்டு கடைசியில் ஒரு மேன்மையான போவாசை ரூத்துக்கு கொடுக்கப்பட்டதை அந்த புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அந்த சந்ததியில் தான் இயேசுவும் வருகிறார். அதை குறித்து நான் அந்த ரூத்தின் புஸ்தகம் கடைசியில் வாசித்து பார்த்தால் அதை நாம் வணங்கிக் கொள்ளலாம். அல்லேலூயா. அந்த ரூத்துக்கு பிள்ளை பிறந்தபோது மாமியார் மடியில் வைத்து வளர்க்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். ஆமாம், உங்களை நாங்கள் அப்படி தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பிசாசு தந்திரத்துக்கு இடம் கொடாதபடி எப்படியாயிலும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். இரவு பகலாக உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இரவில் எழுந்திருக்கும் போதெல்லாம் எங்கள் சகோதரிகள் சொல்லுவாங்க, இரவு 12 மணி 1 மணிக்கு எழுந்தால் கூட ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிறவங்க அல்லையே சொல்லுங்களேன். அப்படி இல்லை என்றால் சத்து நமக்கு போராடும். அப்படி தான் நடந்தது. ஒரு முறை உத்தரமேறு இடத்துல ஜெயா லூக்கா ஒரு ஃபேமிலி, அவங்க கார்பெண்டர் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆர்சியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு நாள் இரவில் 1 மணி 2 மணிக்கு அவங்க எழுந்து வெளியே உபாதைக்காக வந்து வெளியே போகும்போது மறுபடியும் திரும்ப ரூமுக்கு போய் படுக்க போகும்போது ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்காக ஆண்டவர் ஜெபிக்க ஒரு குறிப்பை கொடுத்தார். அதை அவங்க எல்லாம் தட்டி விட்டு அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. படுத்து தூங்கினா அடுத்து அவங்க வாய் பேசவே முடியல. அவங்க வாய் பேச முடியல. எழுந்து என்னென்ன அப்படியே இருக்காங்க. அதில் அதிகாலையில் 5 மணி அளவில் அவங்க உத்தரமேரிலிருந்து செங்கல்பட்டு சபையில் நாங்கள் இருந்தபோது கொண்டு வந்தாங்க. கரெக்டாக 6 மணிலேருந்து நாங்கள் ஜெபத்தை தொடங்குகிறோம். அவங்க வந்த உடனே அவங்களையும் ஜெபத்தில் உட்கார வைத்து எல்லோரும் 1 மணி நேரம் முழங்கால் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்கள கவனிக்கலை. முதல்ல ஜெபம் பண்ணிவிட்டு மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை எடுத்து லூக்கா சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், அந்த வசனத்தை எடுத்து முன் வைத்து சகோதரியே அந்த பகுதியை மட்டும் வாசி என்று சொன்னேன். பாருங்கள், அது என்னது? ஒன்றும் உங்களை சர்ப்பங்களையும் தேள்களையும் படிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை, இந்த வசனத்தை எடுத்து கரெக்டாக அவங்க கையில் கொடுத்து இதை மட்டும் அதுக்கு முன்னே பேச முடியாது, பப்பன்னு இருக்குது, பேசவே முடியல. அந்த வசனத்தை எடுத்து கொடுத்த உடனே அதை கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு உடனடியாக அந்த வசனத்தை தெளிவாக வாசித்து உடனடியாக விடுதலை. அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, இரவு நேரத்தில் இருளின் அந்தகாரங்கள் இருக்குது, பல பொல்லாத வல்லமைகள் இருக்குது. நம்ம பின்தொடரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஜபத்தோடு நம்ம படுக்கைக்கு செல்லும்போது நல்ல தரிசனங்கள் கிடைக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே எப்படியாயிலும் சபையானது தேவ சமூகத்தில் போய் நிறுத்தப்படுவதற்காக பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் பிரயாசப்பட்டது போல இன்றைக்கும் அப்படிப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறதுனால தான் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மாமியாருடைய விசனம் என்ன? எப்படியாயிலும் மருமகளுக்கு ஒரு ஏற்ற ஒரு கணவரை ஏற்படுத்தணும், ஒரு சந்ததி உண்டாக்க வேண்டும் என்ற வாஞ்சி அதன்படியே கர்த்தர் செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்கானா, அன்னாள், பெனினாள். எல்கானாவுக்கு 2 மனைவி, ஒன்று அன்னாள், இன்னொன்று பெனினாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது. அதனால் வருஷந்தோறும் அவங்க ஆலயத்துக்கு குறிக்கப்பட்ட இடத்துக்கு போகும்போது இந்த பெனினாள் என்ன செய்வானா? படிங்கப்பா வர வசனம்.
கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்ததுனால கர்த்தர் என்ன செய்றாரா? அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்துவான். அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். யாருக்கு விசனம் வந்துச்சு? அன்னாளுக்கு விசனப்படுத்தக்கூடிய ஒரு சக்களத்தை அங்கே வந்ததை நாம் பார்ப்போம். சில வேளை நமக்கும் கூட சக்களத்தை வேண்டும். ஆமாம், அப்போ தான் நமக்கு ஆண் பிள்ளை கிடைக்கும். ஆண் பிள்ளை என்று சொல்வது ஜெயஜீவியம். ஆண் எட்டாலும் சரி ஒரு சிட்டாலும் சரின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஆண் பிள்ளை என்று சொல்வது ஜெயத்தை காட்டுகிறது. அதை நாம் வெளிப்படுத்தலை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அன்னாள் யாரால் நேசிக்கப்பட்டான்? புருஷனால் அதிகமாக. அப்படி தான் சொல்லியிருக்கு. அதிகமாக புருஷன் நேசித்தது நிமித்தமாகவோ என்னவோ கர்த்தருடைய கற்பத்தை. அப்போது ஆண்டவரை அதிகமாக நேசிக்காமல் வேறு எதையாயிலும் யாரையாயிலும் அதிகமாக நேசிப்போம் என்றால் அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு செயலாக மாறிவிடும். அன்னாளுக்கு ஒரு சக்களித்து வரணும். அப்பொழுதுதான் அவளுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதை அறிந்து எப்போதும் இந்த பெண்ணினால் என்ன செய்வாள்? அதிகமாக துக்கப்படுத்தினால். விசனப்படுத்தினால்னே இருக்குது. விசனப்படுத்தினால் அவளுக்கு விசனம் உண்டாயிற்று அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? காரணம் என்னென்னா 5-6 வசனத்தை படித்து பாருங்களேன். 5 வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். 2 பேர் இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் இல்லையா? அவன் அப்படி செய்யலை. அன்னாளை மிகவும் நேசித்தபடினால ரெட்டிப்பான கருத்தை கொடுக்கிறான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். காரணம் தெரியுதாப்போ? கர்த்தரோ கற்பத்தை அடைத்திருந்தார். அப்போ அங்கே ஒரு சக்களத்தை வந்து அதுக்கப்புறம் அதிகம் व्यसனப்பட்டு இப்போ எங்கே ஓடுறான்? தேவ சமூகத்துக்கு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓடி போய் ஆசாரின் புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும் மற்றவர்கள் என்னை விளங்கி கொண்டாலும் விளங்கி கொள்ளாவிட்டாலும் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அருமையான பிள்ளையை தரணும். 9-10 வசனங்கள். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சரி. இவ்விதமாக அன்னாள் அழுது புலம்பி போராடி கண்ணீரோடு அங்கு நின்று அவள் என்ன செய்தால்? ஒரு பொருத்தனையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பொருத்தனை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அவன் நான் விடுவிப்பேங்கிறதுக்கு முன்னாடி பொருத்தனை செய்து சொன்னோமா? சங்கீதம் 50 படிங்க. 14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ ஒரு பொருத்தனையை செய்து என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நின்று கூப்பிடு, நான் உனக்கு விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ஆனால் புருஷன் எவ்வளவோ ஆறுதல் படுத்தி பார்க்குறான் இல்லையா? 8ஆம் வசனம் பாருங்க. ஏன் அழுகிறாய்? நான் இவ்வளவு உனக்கு பெரிய ஆளாக இருக்கிறேனே, 10 குமாரரை பார்க்கலாம் அதிகம் உனக்கு இருக்கிறேனே, இதுக்காக ஏன் அழுகிறாய்? படிங்க. 8ஆம் வசனமா. எல்கானா அவளை பார்த்து அன்னாளுடைய புருஷனாகிய எல்கானை அன்னாள் பார்த்து அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அதிகமாக நேசித்து அப்படி தானே. அதிகமாக நேசிக்கலன்னு என்ன செய்வாங்க? புருஷன் அதிகமாக நேசிக்க விட்டா வந்தீங்களா உட்காருங்க, சாப்பிடுங்க, போங்க அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா போய் சரியா ரெடி பண்ணிட்டு வாங்க, உட்காருங்க, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. அரவணைப்பு, அந்த உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்? அன்பு இல்லாவிட்டால் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள். ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாம இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா? அல்லேலூயா. ரொம்ப அதிகமாக யாரை நேசித்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது காரியம் நடக்குது பாருங்களேன். அன்னாளுக்கு அதான் ஆகவே கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார்.
கற்பத்தை அடைப்பதும் திறப்பதும் கர்த்தர் தான் இல்லையா? அவள் தான் அடைக்கவும் முடியும், திறக்கவும் முடியும். அதுதான் இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அந்த 11ஆம் வசனத்தை படிங்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனையின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி சரி, இவ்விதமாக அவருடைய விண்ணப்பத்தை பார்க்கும். அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இந்த சக்களத்தை எப்போது என்ன செய்கிறார்? व्यसनப்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து அந்நாளை ஆண்டு என்ன செய்தாரா? நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆக சில வேளை சில சூழ்நிலைகளில் சில நெருக்கங்கள், சில கஷ்டங்கள், சில சோதனைகள், சில வேதனைகள், வேதனைப்படுத்தக்கூடிய, துக்கப்படுத்தக்கூடிய, விசனப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை தேவனே அனுப்புவார். தேவனே அனுப்புவார். சங்கீதக்காரன் ஓப்பனாக சொல்லிட்டார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிற நீ விளம்பின வேதமே நலம். அல்லேலூயா. ஆக ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சில வேளை சில நெருக்கங்கள் வரணும். உலகத்தில் சொல்லுவாங்க சாக போகிற நேரத்தில் தான், அதல்ல அல்லேலூயா 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 அப்போ தான் பெரிய பெரிய பக்திமான்கள் கூப்பிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னமே அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து ஜெபித்து ஆண்டவர் சித்தத்தின்படி இருந்தால் கர்த்தரை நமக்கு நன்மை செய்யாமல் போயிடுவார். கண்டிப்பாக செய்வார். ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கிறது கூடாது. நம்ம உண்மையாகவே கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரணை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை, தியாகம் என்பதெல்லாம் இந்த நாட்களில் ரொம்ப குறைந்து போனது. அதனால தான் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளும் கூட தீர்மானங்களை செய்து பொருத்தனை செய்து பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்காக நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுவது சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரே. ஆக அப்படி செய்யும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். நான் படித்ததெல்லாம் கொஞ்சம் தான், பெரிய டிகிரிலாம் வாங்கலை, கிராஜுவேட் அல்ல, நான் பியூசி தான் படித்தேன். ஒரு கல்லூரிக்கு முதல்ல போக வேண்டிய அறிமுகம், புது பியூசின்னு சொல்கிறது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், அதான் படித்தது. ஆனால் ஆண்டுடைய ஊழியத்துக்கு நான் வரும்போது என்னுடைய எல்லா தஸ்தாவேஜிலெல்லாம் கம்ப்ளீட்டாக நொறுக்கி கிழிச்சு தூக்கி போட்டு தான் வந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததுனால திரும்பி பார்க்க வழி இல்லை, வேறு ஓடி போக வழி இல்லை, வேறு பிழைப்பு கேட்ட காரியத்துக்கு போகிறதுக்கு மனதே வரவில்லை. என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி. அந்த காலத்தில் அப்படி தான் பாடுவோம், உலகம் உண்டாகும் முன் என்னை தெரிந்து. புஸ்தத்தில் எங்கே கிடையாது அந்த பாட்டெல்லாம். நாங்கள் அந்த காலத்தில் வாலிபுலாக இருந்து கூடி கட்டின பாட்டெல்லாம் இதெல்லாம். உலகம் உண்டாகும் முன் என்னை தெரிந்தீர், உருவாகும் முன்னே என்னை அறிந்தீர், உன்னதத்திற்காய் என்னை அழைத்தீர், உன்னதத்திற்காய் என்னை அழைத்தீர், உந்தனுக்கு சொந்தமாக்கினீர் என் நேசரே அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு. ஆக முழுவதுமாக 100% சரணாகதியாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குற ஊழியராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை அபரிதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவார். இந்த உலக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, வரும் காலங்களில் உள்ள காரியத்தையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே காண்கிற இந்த சக்களத்தினுடைய உபத்திரம் தான் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்க கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தது. இந்த ஆண் பிள்ளை என்றது ஆண் பிள்ளை என்று சொல்வது சிங்காசனத்தை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஜெயஜீவியம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவளை பெற்றெடுத்தால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. ராப்சர், கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த பூரணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபை ஆண் பிள்ளை, ஜெயமெடுத்த ஆண் பிள்ளை, ஜெயமெடுத்த பரிசுத்தவான்கள், அது ஒரு நிறைவை அடைய வேணும். அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்திரீ சபை, அந்த குழந்தை, நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மேன் சைல்டு அல்ல, இந்த அதாவது குழந்தை என்று சொல்லப்படலை, மேன் சைல்டு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண் மகன் ஜெயமெடுத்த ஒரு ஆண் மகனாக சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அந்த ஸ்திரீ சபை என்னப்படுகிறது? ரகசிய வரைகளை சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்த சபையானது கைவிடப்படுகிறது. ஜெயமெடுத்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அந்த ஸ்திரீயான வனாந்திரத்துக்கு ஓடி போகிறால் 1260 நாள் அளவும்
3.5 வருஷம் உபத்திரவம், இதெல்லாம் சத்தியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் 3.5 வருஷம் இதெல்லாம் உபதேசத்தின் அடிப்படையில். ஆகவே ஆண் பிள்ளை நமக்குள்ளே உண்டாக வேண்டும், ஒரு ஜெயஜீவியை செய்யணும், வெற்றியுள்ளர் வாழ்க்கை வாழணும் என்றால் நமக்கு உபத்திரவம், கஷ்டங்கள், பாடுகள், போராட்டம் வேண்டும்னு சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லணும், உபத்திரம் வரணும், அப்போ தான் தெரியும். உபத்திரம் வரணும், அப்போ தான் உங்களுக்கு நீ உண்மையாக இல்லையா தெரியும். அப்படி எத்தனையோ பாதைகளை நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமேன். அது நிமித்தமாக நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், உருமாறி இருக்கிறோம், இன்னும் மறுரூப நிலைக்கு கடந்து செல்லணும்னு வாஞ்சிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு சக்களத்தி வேண்டும். அது நிமித்தமாக அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை வந்தது. அந்த ஆண் பிள்ளை தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, என்ன தீர்க்கதரிசி? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிற முதல் ஜட்ஜஸில், நியாயாதிபதி இல்லை, முதல் நியாயாதிபதி யாருன்னா சாமுவேல் தான். அதுக்கப்புறம் 13 நியாயாதிபதிகள் தேவ ஜனத்துக்காக இருந்திருக்கிறாங்க. அந்த சாமுவேல் தான் தாவீதை, சவுலை அபிஷேகம் பண்ணதெல்லாம் விசேஷித்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்றால் பாடுகள், கஷ்டங்கள் வரும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 நினைக்கிறேன், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவள் புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென், அல்லேலூயா. அநேக உபத்திரவ வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். பாதற்பட இடுக்கமான வாசல் வழியாக நாம் செல்ல வேண்டி இருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியே நுழையணும். கொஞ்சம் பேர் தான், வழி விசாலமானதல்ல, வழி மிகவும் இவ்வழி மெத்த, இடுக்கம், நெருக்கம், யார் இது கடந்துடுவார். ஆகவே இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறதுக்கு சில சூழ்நிலையை கர்த்தர் அனுப்பும்போது நம்ம ஆண்டு சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி நம்மை அர்ப்பணித்து பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுக்கும்போது, பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெயமாக மாறுகிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நெகேமியாவுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்த நாட்களில் எஸ்ரா, நெகேமியா இன்னும் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக அவங்க எச்சரிக்கப்பட்டு திரும்பமாக அந்த பாபிலோனிலிருந்து சிறைப்பட்டவர்கள் திரும்பி வரும்போது அங்கே உள்ள காரியத்தெல்லாம் நாம் பார்க்குறோம். அந்த பாபிலோனில் அந்த காரியத்தை நாம் இப்போ 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும், அதாவது திரும்பவும் எருசலேம் கட்டப்படணும், பாலடைந்த மதில்கள், பாலடைந்த அந்த வீடு எல்லாமே திரும்பவும் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அந்த விஷயத்தெல்லாம் நெகேமியா கேள்விப்படுகிறான். ராஜாவுக்கு முன்பாக பானை பார்த்துருக்காரனா இருந்து அவன் எப்போது துக்கமுகமாக இருந்திருக்கிறான். ராஜா கேட்டார், எனக்கு முன்பாக ஏன் துக்கமுகமாக இருக்கிற என்று. இப்போ அவன் சொன்னான், என் சகோதரர்கள் வந்து இந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்க, எருசலேமுடைய பட்டணம் மதில்கள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது என்று சொல்லி கேள்விப்படும் போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அது நிமித்தமாக ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. ராஜா அவனுக்கு ஒத்தாசை பண்ணி எல்லா தேவைகளோடு கூட பாதுகாப்போடு கூட எருசலேமுக்கு நெகேமியாவை அனுப்பி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும்போது சிலருக்கு ரொம்ப व्यसனம். யார்? 10ஆம் வசனம். சன்பல்லாத், தொபியா. இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும், இந்த காரியத்தெல்லாம் ஓரோனாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியாவும் கேள்விப்பட்ட போது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். பாலடைந்த அந்த வீடுகளையும் மதில்களையும் திரும்ப கட்டுவதற்காக ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. தேவனுடைய பார்வையில் அவனுக்கு ஒரு விசேஷித்த கிருபை கிடைத்ததுனால அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக மதில்களை சரிப்படுத்துவதற்காக வந்திருக்கும் போது இங்கே 2 பேர் என்ன செய்கிறாங்க? ரொம்ப விசனம். நல்ல வழியில் நடப்பதற்கு அவன் விடுறதில்லை. ஆனால் நெகேமியாவோ என்ன செய்தார் பாருங்களேன். 10ஆம் வசனத்துக்கு மட்டுமல்ல, கீழே உள்ள வசனங்களை நான் படித்து பார்க்கும்போது, அங்கே எழுந்து கட்டுவோம்
வாருங்கள். படிங்க படிங்க. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அது நன்மையான கர்த்தருடைய பிள்ளை கேட்டபோது எல்லாரும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று, அந்த எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் மற்றவங்க எவ்வளவு விசனப்படுகிறோம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதை கட்டி முடிப்போம் என்று எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அங்கே அவங்க செயல்படுவதை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் நாம் 15வது வசனத்தை பார்க்கும்போது மிக குறுகின நாட்களில் அந்த ஆலயத்தை கட்டி அலங்கங்கள் கட்டி முடிக்கப்பட்டது 52 நாட்களுக்குள்ளாக. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு, அலங்கமானது 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதி, சரி 52 நாளுக்குள்ளாக திரும்பவும் அந்த அலங்கங்கள் மதில்கள் எல்லாம் சீர்படுத்தப்பட்டு சரிப்படுத்தப்பட்டு வாசல்கள் எல்லாம் சரிப்படுத்தி எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அங்கே இருக்கிற சம்பல்லா தொபியா அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? व्यसनப்பட்டாங்க. நன்மையான காரியங்களை குறித்து व्यसनப்பட்டு கொண்டிருந்தால் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. பின்னாட்களில் அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். அல்லேலூயா. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நிலைமையை சரிப்படுத்தி அடிமைத்தனத்திலிருந்து அவங்க சரியா விடுதலை கொண்டு வந்து ஜனத்துக்காக அவன் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து செய்கிறார் பாருங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஒரு கூட்டம் அதை பார்த்து వ్యసనப்படுகிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை படித்து பார்ப்போம் என்றால், துன்மார்க்குடைய அழிவை குறித்து கர்த்தர் व्यसனப்படுகிறார். துன்மார்க்குடைய அழிவை அவர் விரும்புகிறது இல்லை, அவர் व्यसனப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். துன்மார்க்குடைய துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். சரி, அங்கே அந்த பகுதியை படித்து பார்த்துக்கொள்ளுங்க. 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை துன்மார்க்குடைய அழிவை குறித்து கர்த்தர் व्यसனப்பட்டதாக அங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஜனத்தை நான் எதுக்காக உண்டாக்கினேனோ சிருஷ்டித்தேனோ படைத்தேனோ என்று சொல்லி கர்த்தரே व्यसனப்படுகிறார் பாருங்க. 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் பாருங்க. அவர் இருதயத்துக்கு விசனமாய், அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. பாருங்களேன், இந்த கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்கள்லாம் நாம் பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள் அவர் பார்த்து व्यसனப்படும். எதுக்கு தான் மனுஷனை சிருஷ்டித்தேனோ என்று சொல்லி அவர் மிகவும் ஒரு இருதயம் व्यसனப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாட்களில் இந்த உலகத்தில் நடக்கிற எத்தனையோ காரியங்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நாம் கர்த்தரோடு காணப்பட வேண்டும். ஆச்சரியமான ஒரு காரியம் 59ஆம் அதிகாரம் ஏசாயா 15-16 வசனங்கள். அங்கேயும் ஆண்டவர் व्यसனப்படுறார் பாருங்க. சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார். அடுத்த வசனம், ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா. ஒருவனும் இல்லை என்று கண்டு உபாச ஜபம் வேத பாடம் யாரும் இல்லையே. ஆச்சரியமாக கர்த்தர் பார்க்குற சபையை பார்க்குறார். ஆக 14 வசனத்தை திரும்ப படிங்க. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று அவர் விசனமுள்ளவரானார். அப்படி ஆண்டவரை விசனப்படுத்தலாமா? ஆண்டவரை துக்கப்படுத்தலாமா? ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தினால் அது நமக்கு ஆசீர்வாதமாக
இருக்காதே. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாடோறும் கடந்து போகிற பல சூழ்நிலைகளில் நாம் எதுக்காக விசனப்படுகிறோம், எதுக்காக விசனப்படாமல் இருக்கிறோம் என்றெல்லாம் அறிந்து கொண்டு கர்த்தருக்காக நாம் செலவிடப்படும் போது நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். பவுல் சொல்லும்போது நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஊழியர்கள் அப்படி தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் தேவ நோக்கு நிறைவேறணும், அதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், நகோமி அந்த வாழ்க்கையில் தன் மருமகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்துறதுக்காக அவள் விசனப்பட்டு எப்படியாயில் அதை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். இதுதான் ஊழியருடைய வாஞ்சியாக இருக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, விசனமாக இருக்கிறது. எப்படியாயிலும் அந்த பிசாசின் தந்தர்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் மூன்றாவதாக நாம் பார்த்தது போல சக்களத்தி அன்னாளுக்கு எப்போதும் விசனப்படுத்தி கொண்டிருந்தது போல சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள், சில நெருக்கங்கள் நமக்கு அப்போது வரும்போதெல்லாம் இன்னும் நம்ம சரிப்படுத்தி கொள்ள கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுக்க, அது நிமித்தமாக அதில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு ஜெயஜீவியமுள்ள வாழ்க்கையை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நாம் ஆண்டவர் கர்த்தரை நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் ஆச்சரியப்பட காரியம், விசனப்படுகிற காரியம், நம்மை குறித்து அவர் விசனப்படாமல் நம்மை குறித்து சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கும் ஆவியானவரே என்ற அந்த பாடலில் கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதுக்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதனால் ஆராதனை கர்த்தர் நீர் பொறுப்படுத்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நீர் மகிமைப்பட்டு கொண்டே இருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்திலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம்.
வேதத்தில் இருக்கிறதான வேத வசனங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஆண்டவரே இந்த விளக்கங்களை அறியத்தக்கதான மனக்கண்களை கத்தாவே சபைக்கு, ஜனங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து விசனமாயிராதபடி ஆண்டவரே, எந்த காரியங்களில் ஆண்டவரே நாங்களை உண்மை விசனப்படுத்தியிருக்கிறோம் என்பதை நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து கத்தாவே எங்களை சரி பண்ணிக்கொள்ள, எங்களை கத்தாவே சுத்திகரித்து கொள்ள, எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்திலையும் ஆண்டவரே, சபைக்குள்ளும் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களை நீர் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ மனுஷனை உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டு விசனமப்பட்ட தேவன் எங்களையும் பார்த்து ஆண்டவரே நாட்களிலே ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோமா, வேதம் படிக்க வேண்டிய நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறோமா, ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் ஆலயத்துக்கு செல்கிறோமா, ஆண்டவரை ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் கத்தை நோக்கி பார்க்கிறோமா என்று ஆண்டவரே எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறப்பா. நாங்கள் விசனப்படுத்தாதபடி ஆண்டவரே இந்த நாளிலே கத்தாவே அந்த நாட்களிலே தேவரீர் வேத வசனங்களை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு கண்கள் பிரகாசிக்கப்படவும் ஆண்டவரே இருதய கண்கள் திறக்கப்பட ஆண்டவரே அந்த வெளிப்படுத்தலை கத்தாவே அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை சபைக்கும் ஜனங்களுக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். சபையிலே ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களிலும் ஆண்டவரே எல்லாரும் கலந்து கொண்டு கர்த்தரை சந்தோஷப்படுத்தத்தக்கதான வேண்டிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபை ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய வருகைக்கு சபை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீர் வந்தாலும் நாங்களும் சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.